இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கடும் ஆட்சேபனைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் திருச்சி, திருப்பூர் மாவட்டங்களைப் போலவே தற்போது வேலூரிலும் வக்ஃப் சொத்து விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே இறைவன்காடு காட்டுக்கொல்லை கிராமத்தில் சுமார் 150 குடும்பத்தினர் கடந்த 4 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்த சூழலில் நவாப் மசூதி மற்றும் ஹசரத் சையத் அலி சுல்தான் ஷா தர்காவின் பரம்பரை முத்தவல்லி சையத் சதாம் என்பவர் அக்கிராமத்தில் வசிக்கும் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் விரிஞ்சிபுரத்தில் உள்ள வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது எனவும், ஆகவே வசிக்கும் இடத்திற்கு அனைவரும் தரை வாடகை தர வேண்டும் அல்லது குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இது குறித்து பேசிய அப்பகுதி மக்கள் அந்த இடத்தில் தாங்கள் கடந்த 4 தலைமுறைகளாக வசித்து வருவதாகவும், திடீரென இது வக்ஃப் வாரிய சொத்து என கூறி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வரி கட்டுமாறு கேட்டு நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாகவும் தெரிவித்தனர். எல்லாம் வெறி காட்டுறோம், வீட்டு வெறி காட்டுறோம், எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வெறி காட்டுறோம். இது எங்க இடம் தான், நாங்க காலி பண்ண மாட்டோம், எங்களுக்கு தான் சொந்தம். நாங்க அவன் வந்து வீடு இடிக்கிறோம் அப்படின்னு வரான், நாங்க வீடு எல்லாம் இடிக்கிறதுக்கு நாங்க கூட அனுமதி கொடுக்கல. நாங்க 4 தலைமுறையாக இந்த இடத்துல போய்ச்சுக்கிறோம். இப்போதான் இல்லை, எங்க மாமனாருக்கு மாமனார் மாமியார் அவர் எத்தனையோ தலைமுறையாக இங்கே இருக்கிறாங்க. திடீர்னு வந்து இப்போ காலி பண்ணனா எப்படி காலி பண்ண முடியும்? நாங்கள் எங்கே போகிறது காலி பண்ணிக்கினா? சரி, எங்களுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எங்கள் குழந்தைங்கெல்லாம் எப்படி போய் எங்கே போய்க்கிறது? திடீர்னு ஊடிச்சிட்டு போங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? இந்த நோட்டீஸ் ஜிஸ்யா வரியை மீண்டும் நினைவுபடுத்துவதாக குற்றம் சாட்டும் இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மகேஷ், அந்த இடத்தில் வசிக்கும் மக்களுக்கு அரசு பட்டா போட்டு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நாட்டில் ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்? வசிக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லையா? முஸ்லீம் வந்து வரி கேட்குறான், இது ஜிசியா வரி ஞாபகப்படுத்துது. ஜிசியா வரியை மீண்டும் இங்கே திணிக்கிற மாதிரி ஒரு இந்துக்கள் அல்லாதவரும் சொத்தில் வச்சுட்டா இங்கே பணம் கொடுன்னு கேட்குற மனநிலையில் வந்திருக்காங்க. இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு, உடைமைகளுக்கும், சொத்துக்களுக்கும், வீடுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த சொகுதி, அந்த வசிக்கிற நீண்ட நாள் வசிக்கிற அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கணும். இதான் இந்து மணி கோரிக்கை. ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான தர்காவின் பரம்பரை முத்தவல்லி சையத் சதாம் காட்டுக்கொள்ளை கிராமத்தில் வக்ஃப் இடத்தில் வசிக்க மக்களை காலி செய்ய சொல்லவில்லை எனவும், முறைப்படுத்தவே நோட்டீஸ் அனுப்பியதாகவும் தெரிவித்தார். முறையற்ற இந்த இடத்துல வாழணும்னா ஒரு விதிமுறைகள் இருக்குது. வக்ஃப் இடத்துல வாழறதுக்கு நீங்கள் விதிமுறைப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். பட் ஆனால் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் கேட்கும்போது அவங்க கேட்கல. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பினோம். ஃபஸ்ட் நோட்டீஸில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் மேற்கொண்டு வக்ஃப் வாரியத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நாங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். நாங்கள் இதனால் வரைக்கும் நாங்கள் வந்து காலி பண்ணுங்க, எவிக்ஷன் பண்ணுறதாக நாங்கள் சொல்லவே இல்லை. அது வந்து தவறாக பரப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த விவகாரம் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியிடம் கேட்டபோது, மாவட்ட வருவாய் அதிகாரி அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அந்த மக்கள் சார்பில் வந்து மனு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட வருவாய் அலுவலரை 2 தரப்பினர்கிட்டையும் அந்த நிலம் குறித்து அவர்களிடம் இருக்கிற ஆவணங்களை பெற்று விசாரிக்க பணித்திருக்கிறோம். மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அறிக்கையை பெற்று நாங்கள் வந்து இது நடவடிக்கை எடுப்போம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.